சின்ன வயசுலயே இந்த மனிதரை அவமானப்படுத்தாதவங்க இல்ல. இன்னைக்கு இவருக்கு சிலைகள் இல்லாத ஊரே இல்ல. உலகத்திலேயே அதிகமான சிலைகள் இவருக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்ணாரு? 1801 மத்திய பிரதேசத்துல ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்தவர். ஜாதி வெறியால பயங்கரமான அவமானங்களை சந்திச்சார். பள்ளியில வகுப்பறைக்குள்ள அனுமதி இல்ல. வாசல்ல உட்கார்ந்து படிச்சார். ஆசிரியர் பேச மாட்டாங்க, தண்ணீர் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. தீண்டத்தகாதவரா நடத்தப்பட்டார். ஆனாலும் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இப்படிப்பட்ட அநீதி யாருக்கும் நடக்க கூடாதுன்னு உறுதியோட படிச்சார். இந்தியாவில் BA MA முடிச்சு வெளிநாட்டுக்கு போய் PhD DSc படிச்சு முடிச்சார். இந்தியா திரும்பி வந்து தன்னோட வாழ்க்கைய சமூக மாற்றத்துக்காக அர்ப்பணிச்சார். பல வருட போராட்டத்துக்கு பிறகு 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் செலவழிச்சு ஒரு புத்தகம் எழுதினார். அது வேறு எதுவும் இல்லை, இந்திய அரசியல் சட்டம். 1949 நவம்பர் 26ஆம் தேதி அந்த புத்தகத்தோட பார்லிமெண்ட்டுக்கு நடந்து வந்தவரை எல்லாரும் எழுந்து நின்னு கைத்தட்டி வரவேற்றாங்க.